உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நாளை பேச்சுவார்த்தை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தகவல். ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கும் அவர்கள் விதிக்கும் வரிகளுக்கு இணையாக வரி விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. மக்களிடம் உண்மையை அம்பலப்படுத்துவதால் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள பாஜகவினர் மீது திமுக அரசு வன்முறையை ஏவி விடுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம். டாஸ்மாக் விவகாரத்தில் இடி அறிக்கையால் ஆடிப்போயுள்ள திமுக அரசு அது பற்றி தகவல்கள் மக்களை சென்றடையாமல் தடுப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதாக சாடல். ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை கண்டு அரசும் காவல்துறையும் அஞ்சுவது ஏன் என அன்புமணி கேள்வி. திமுகவினர் ஊழல் செய்யவில்லை என்றால் அடக்குமுறைகளை கைவிட்டு சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்தல். போராட்டத்திற்கு முன்பே அண்ணாமலை உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் கைது செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி காட்டம். தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கூட அனுமதி இல்லையா என கேள்வி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர். தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவர்கள் கைது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட வடமாநிலத்தை சேர்ந்தவரின் உடல் மீட்பு. உடலை கைப்பற்றிய போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அரசு மதுபான கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை. 200 ரூபாய் மது பாட்டிலுக்கு 240 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே மது பாட்டில் வழங்கப்படும் என வாடிக்கையாளரிடம் டாஸ்மாக் கடை ஊழியர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வைரல். புதுச்சேரியில் உள்ள போக்குவரத்து சிக்னல்களில் பசுமை பந்தல்கள் அமைப்பு. வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் அரசு நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.